பாகிஸ்தான் திடீர்னு ஆப்பிரிக்கா பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி சோமாலியாவோட ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய சாதாரண ராணுவ பயிற்சி ஒப்பந்தம் மாதிரி தெரியலாம். ஆனா இது வெறும் சோமாலியா சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. நம்ம இந்திய பெருங்கடல்லையும் அரபிக்கடல்லையும் இந்தியாவுக்கு பெரிய சவாலை உருவாக்க போகிற ஒரு விவகாரம். பாகிஸ்தானோட இந்த நகர்வு இந்தியாவுக்கு ஏன் ஒரு முக்கிய எச்சரிக்கை மணியா இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். இது தந்தை டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரத்தில் பாகிஸ்தான் மற்றும் சோமாலியா ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையில இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இது பயங்கரவாத எதிர்ப்பு, இராணுவ பயிற்சி, அப்புறம் இராணுவ திறன் மேம்பாடு, இந்த விவகாரங்களை எல்லாம் உள்ளடக்குனது. சோமாலியாவுடனான ஒப்பந்தம் கையெழுத்தான 3 நாட்களுக்கு பிறகு சவுதி அரேபியா அப்புறம் துருக்கியோட சேர்ந்து பாகிஸ்தான் மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடுச்சு. சோமாலியா நாடு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உலக வர்த்தகத்துக்கும் கப்பல் போக்குவரத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கடல் வழிப்பாதை. இந்த இடத்தை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுல சவுதி அரேபியா, துருக்கி அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையில கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் வழக்கமா இந்த ஆப்பிரிக்க பகுதியில பாதுகாப்பு ரீதியா பெரிய அளவுல தலையிடாது. ஆனா இப்போ அங்க நுழையுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. சோமாலியா வழியா தான் செங்கடல் அப்புறம் இந்திய பெருங்கடலுடைய முக்கிய வர்த்தக கப்பல்கள் போகுது. சவுதி அரேபியாவும் துருக்கியும் இந்த பகுதியில் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளோடையும் நெருங்கிய இராணுவ நட்புல இருக்கு. பாகிஸ்தான் வெறும் சோமாலியாவுக்கு இராணுவ பயிற்சி அளிக்கிறதுக்காக மட்டும் அங்கே போக கிடையாது. சவுதி மற்றும் துருக்கி இந்த அணியோட சேர்ந்து அந்த சர்வதேச கடல் பகுதியில் தானும் ஒரு சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு காட்டிக்க விரும்புது. பாகிஸ்தான் ஏன் திடீர்னு ஆப்பிரிக்காவுடைய கொம்பு பகுதி, அதாவது ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அது மேலே ஏன் கவனம் செலுத்துது அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா சோமாலியா அந்த கொம்பு பகுதியில் தான் இருக்கு. முதல்ல ஆப்பிரிக்காவுடைய அந்த கொம்பு பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, உலக வரைபடத்தை பார்த்தோம்னா ஆப்பிரிக்க கண்டத்துடைய கிழக்கு கடலோர பகுதி ஒரு விலங்குடைய கொம்பு மாதிரி கூர்மையா அரபிக்கடலை நோக்கி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் அந்த பகுதிக்கு அப்படி ஒரு பேர் வந்துச்சு. இந்த கொம்பு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சோமாலியா பாகிஸ்தானுக்கு ஒன்றும் புது இடம் கிடையாது. 1990களுடைய ஆரம்பத்தில் ஐநாவுடைய அமைதிப்படை பணிகளில் பாகிஸ்தான் இராணுவம் முக்கியமான பங்கு வகிச்சது. 1995 சோமாலியாவை விட்டு வெளியேறிட்டாங்க. ஏன் சோமாலியாவுக்கு பாகிஸ்தான் இராணுவமானது அங்கே போச்சு அப்படின்னா, 1990களின் ஆரம்பத்தில் சோமாலியாவில் ஏற்பட்ட கொடூரமான உள்நாட்டு போரும் பஞ்சமும் தான் பாகிஸ்தான் இராணுவம் அங்கே உள்ள வர்றதுக்கும் அதுக்கப்புறம் நிலைமை கைமீறி போனதால ஐநா திட்டத்தை கைவிட்டுட்டு வெளியேறவும் முதன்மை காரணங்களாக அமைஞ்சது. சோமாலியாவுடைய அதிபர் சியாத் ஆட்சி கவிழ்ந்ததும் அங்கே ஆயுதமேந்திய பல்வேறு குழுக்களுக்கு இடையில பயங்கரமான உள்நாட்டு போர் வெடிச்சது. விவசாயம்லாம் அழிஞ்சு போய் அந்த நாட்டுடைய பெரும் பகுதி பஞ்சத்தில் சிக்குச்சு. லட்சக்கணக்கான மக்கள் உணவில்லாமல் செத்து மடிஞ்சாங்க. சர்வதேச நாடுகள் சோமாலியா மக்களுக்கு அனுப்பின உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை அங்கிருந்த உள்ளூர் ஆயுத குழுக்கள் வழிமறிச்சு கொள்ளையடிச்சதா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. நிவாரணப் பொருட்கள் ஏழை மக்களுக்கு பாதுகாப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஐநா ஒரு அமைதிப்படையை அனுப்புறதுக்கு முடிவெடுத்துச்சு. ஐநாவுடைய வேண்டுகோளை ஏற்று ஆளா தன்னுடைய இராணுவ வீரர்களை சோமாலியாவுக்கு அனுப்பின நாடு பாகிஸ்தான். ஆனா அமைதிப்படையா போன பாகிஸ்தான் இராணுவத்தை சோமாலியாவுடைய சக்தி வாய்ந்த ஆயுத குழு தலைவரான முகமது ஃபரா எதிரியா பார்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. 1993 இவரோட ஆட்கள் நடத்தின தாக்குதல்ல 24 பாகிஸ்தான் வீரர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிலைமை மோசமாகுது. அமெரிக்காவாலையும் அங்கே சமாளிக்க முடியல. ஐநா திட்டம் தோல்வியை தழுவுது. அமெரிக்கா வெளியேறினதுக்கு அப்புறம் சோமாலியால அமைதியை கொண்டு வர முடியாது அப்படின்னு உணர்ந்த ஐநா தன்னுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு திட்டத்தையும் கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இராணுவமும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ சோமாலியாவோட கூட்டு இராணுவ ஒப்பந்தம் பாகிஸ்தான் அந்த நாட்டோட அந்த இணைந்து ஒப்பந்தம் போட்டாலும் கூட அவ்வளோ அக்கறை சோமாலியா மேலே பாகிஸ்தான் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா சோமாலியாவில் அல் ஷபாப் அப்படின்னு ஒரு பயங்கரவாத குழு இருக்குது. இவங்க உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான அல் கொய்தா அமைப்போடு சேர்ந்தவங்க. இவங்களால சோமாலியா நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருந்துச்சு.
இந்த தீவிரவாதிகளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இராணுவ படையை உருவாக்குனாங்க. பாகிஸ்தான் 1990களில் சோமாலியாவுக்கு உதவி பண்ண வந்திருந்தாலும் கடந்த 20 வருடங்களா இந்த தீவிரவாதிகளை அழிக்க நடந்த சண்டையில் எதுலேயுமே அவங்க கலந்துக்கல பாகிஸ்தான். இந்த ஆப்பிரிக்க ராணுவ படைக்கு தேவையான பண உதவியும் அவங்க பண்ண கிடையாது. தன்னோட ராணுவ வீரர்களையும் அனுப்பல. கடந்த 20 வருடங்களா அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக ரத்தம் சிந்தி கடுமையான சண்டைகளை போட்டது சோமாலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உகாண்டா, கென்யா, எத்தியோப்பியா மாதிரியான ஆப்பிரிக்க நாடுகள் தான். சோமாலியாவுடைய பாதுகாப்பு விஷயத்துல இப்ப பாகிஸ்தான் உதவுறதால பாகிஸ்தானுக்கு என்ன லாபம் அப்படின்னா, தீவிரவாதத்தையும் கிளர்ச்சிகளையும் அடக்க நீண்ட கால அதற்கான அனுபவம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு, பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணம். சோமாலியா வீரர்களுக்கு சிறந்த ராணுவ பயிற்சியை அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. குறைந்த செலவுல ராணுவ தளவாடங்கள் அப்புறம் ஆயுதங்களை விநியோகிக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி துறை பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோமாலியா தன்னோட ராணுவத்தை இப்போதான் புதுசா கட்டமைச்சிட்டு வர்றாங்க. அதனால குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய இந்த உதவிகள் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சவுதி அரேபியா அப்புறம் துருக்கியுடைய இந்த இரு நாடுகளோட ஆதரவோட பாகிஸ்தானோட JF-17 போர் விமானங்களை வாங்குறதுக்கு சோமாலியா நினைக்கிறதாவும் கருதப்படுது. சோமாலியாவுக்கு ராணுவ உதவி செய்யறதன் மூலமா சவுதி அரேபியாவுக்கு தான் எவ்வளவு அந்த அந்த அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் எவ்வளவு முக்கியமான ஒரு கூட்டாளி நாடு அப்படிங்கிறத பாகிஸ்தான் நிரூபிக்க நினைக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பாகிஸ்தானுடைய இந்த சோமாலியா திட்டத்துக்கு சவுதி அரேபியா ஏன் ரொம்ப முக்கியமான காரணியா இருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா ஏற்கனவே சோமாலியாவோட பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. செங்கடல் அப்புறம் பாபெல் மண்டேப் போன்ற முக்கிய கடல் வழிகளை தான் தன் கட்டுப்பாட்டில், அந்த 2 வழிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கவும், அங்கே ஐக்கிய அரபு அமீரகத்துடைய செல்வாக்கு அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கும் சவுதி அரேபியா விரும்புது. இதுக்கு பாகிஸ்தான் ஒரு சரியான கூட்டாளியாக அமைஞ்சிருக்கு. சவுதி அரேபியாவுக்கு துருக்கியும் பாகிஸ்தானும் இந்த 2 நாடுகளுமே வெவ்வேறு வகைகளில் உதவக்கூடிய ஒரு வலுவான கூட்டாளிகள் அப்படிதான் பார்க்கப்படுறாங்க. முன்னாடிலாம் பாகிஸ்தான் சவுதி கிட்ட இருந்து நிதி உதவியை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சவுதி அரேபியா வெறும் நிதி உதவி அளிக்கிறதோடு நிறுத்திக்காம தங்களோட பிராந்திய பாதுகாப்புக்கு திரும்ப உதவக்கூடிய நாடுகளை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சவுதியுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய பாகிஸ்தானுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. பாகிஸ்தான் தன்னோட வீரர்களை நேரடியா சோமாலியாவுக்கு அனுப்பி அங்க அல் ஷபாப் தீவிரவாதிகளோட சண்டை போட மாட்டாங்க. அதுக்கு தேவையான பண பலமும் பாகிஸ்தானுக்கு கிடையாது. அதுக்கு பதிலா சோமாலியா ராணுவத்துக்கு பயிற்சி அளிப்பாங்க, ஆலோசனைகள் வழங்குவாங்க, ஆயுதங்கள் அப்புறம் விமான கடற்படை ஆதரவு, இந்த மாதிரியான ஆதரவு மட்டும் கொடுப்பாங்க. ஏற்கனவே அரபிக்கடலில் நடக்கக்கூடிய கடல் கொள்ளையர்களுக்கு எதிரான சர்வதேச கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ராணுவம் பங்கேற்று வருது. சோமாலியால தடம் பதிக்கிறதன் மூலமா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்க செங்கடல் பகுதி வரைக்கும் விரிவுபடுத்த பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. ஆனா ஸ்ட்ராட்டஜிக் ஓவர் ரீச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு நாடு தன்னுடைய சொந்த பொருளாதார பலத்தையும் மீறி தேவையில்லாமல் பல வெளிநாட்டு பிரச்சனைகளில் மூக்கு நுழைச்சு மாட்டிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே அமெரிக்கா, சீனா, சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, எகிப்து, கத்தார்னு பல நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இதில் அளவுக்கு அதிகமாக தலையிட்டா நாளைக்கு சூடான், லிபியாவில் நடக்கக்கூடிய சண்டைகளையும் சவுதிக்கு உதவி பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம். பாகிஸ்தான் கிட்ட அதுக்கு தேவையான பணபலமோ அல்லது அரசியல் சூழ்நிலையோ கிடையாது. பாகிஸ்தான் சோமாலியால காலடி வைக்கிறது அப்படிங்கிறது சவுதி மற்றும் துருக்கியோட சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறது எல்லாமே இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுக்கு சில முக்கியமான சவால்களை உருவாக்குது. இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய துருக்கிக்கு ஏற்கனவே சோமாலியால பெரிய இராணுவ தளமும் ஆப்பிரிக்கால மிகப்பெரிய செல்வாக்கும் இருக்கு. இப்போ பாகிஸ்தானும் சவுதி ஆதரவோடு அங்கே இணையும் போது இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் இந்தியாவுக்கு சாதகமில்லாத ஒரு கூட்டுப்படை உருவாகுது. இது அரபிக்கடல்ல பாகிஸ்தானோட கண்காணிப்பு மற்றும் இராணுவ பலத்தை அதிகரிக்கும். இந்தியாவோட கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 80% மேலே, அப்புறம் பெரும்பாலான வர்த்தக கப்பல்கள் அரபிக்கடல், ஏடன் வளைகுடா, செங்கடல் வழியாக தான் வருது. பாபெல் மண்டேப் நீரிணை வழியா நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பேரல் எண்ணெய் போகுது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பாகிஸ்தான் கடற்படையோட ரோந்தும் நடமாட்டமும் அதிகரிக்குது அப்படிங்கிறது இந்தியாவுடைய வர்த்தக பாதுகாப்புக்கு ஒரு மறைமுக அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இந்தியா சமீப காலமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஹெலிகாப்டர்கள், ரோந்து படகுகள், ரேடார்கள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்ய முயற்சி செய்கிறாங்க.
பாகிஸ்தான் சவுதியுடைய நிதி ஆதரவோட கம்மி விலையில ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் சோமாலியாவுக்கு விற்குது அப்படிங்கிற பட்சத்துல அது ஆப்பிரிக்க பாதுகாப்பு சந்தையில இந்தியாவுக்கு போட்டியாகவும் மாறும். எது எப்படியோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்தியாவுடைய 80% கச்சா எண்ணெய் இறக்குமதி வர்ற முக்கிய கடல் வழிக்கு பக்கத்துல பாகிஸ்தான் துருக்கி கூட்டணி வலுப்பெறுறதும், ஆப்பிரிக்கா ஆயுத சந்தையில இந்தியாவுக்கு போட்டியா பாகிஸ்தான் உருவெடுக்க நினைக்கிறதும் இந்தியாவுடைய வர்த்தக மற்றும் பாதுகாப்பு நலன்களுக்கான நேரடி சவால். இந்திய பெருங்கடலுடைய முதன்மை பாதுகாப்பு சக்தியா இருக்கிற இந்தியாவானது பாகிஸ்தானோட இந்த ஆப்பிரிக்க நகர்வை எப்படி முறியடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.